தமிழ் மொழி தெரியாத அப்பாஸ் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் தனது வரிகளை மனப்பாடம் செய்தார். மேலும் அப்பாஸை தனது பாத்திரத்தில் எளிதாக நடிக்க வைப்பதற்காக கதிர் எளிதான பகுதிகளுடன் படப்பிடிப்பை தொடங்கினார். வினீத் மற்றும் தபுவுடன் இணைந்து நடித்த காதல் தேசம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. மேலும் அப்பாஸ் ஊடகங்களால் இதய துடிப்பு என்று அழைக்கப்பட்டார். மேலும் பட வாய்ப்புகளை பெற்றார். அவரும் வினீத்தும் நடித்த முஸ்தபா பாடல் உட்பட படத்தின் ஒளிப்பதிவு வெற்றி பெற்றது. அவரது பரபரப்பான அட்டவணையில் காரணமாக காதலுக்கு மரியாதை 1997 மற்றும் ஜீன்ஸ் 1998 உள்ள பல்வேறு வெற்றியான படங்களையும், ஜாலி 1998 இது போன்ற பல படங்களை அவர் தவறவிட்டுள்ளார். அவர் தவறவிட்ட படம் மிகவும் வெற்றி பெற்றது. அப்பாஸ் ஊடகங்களில் ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளராக தோன்றியுள்ளார். ஆன்லைன் பட்டறைகள் மற்றும் கருத்தரங்கள் மூலம் தற்கொலை எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வை பரப்பியுள்ளார். இவர் நியூசிலாந்தில் ஆக்லாந்தில் வசித்து வந்தார். வேலைவாய்ப்பு அனுமதி சீட்டுக்கு பதிலாக பணி அனுமதி சீட்டில் குடிபெயர்ந்தால் மெக்கானிக் மற்றும் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றினார். இந்திய திரைப்படங்கள் நியூசிலாந்தில் இடங்களை கண்டறியவும் படப்பிடிப்புகள் மற்றும் தங்குமிடங்களை ஏற்பாடு செய்யவும் அவர் உதவத் தொடங்கினார். அப்பாஸ் பெங்களூரு, சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் ஒரு குடும்ப அடிப்படையிலான தொழிலை நடத்தி வருகிறார். அப்பாஸ் 1997 எரும் ஐசன் காலை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு எரும் தனது சொந்த லேபிளான எரும் அலி மற்றும் EA பிரைடல் லவுஞ்சை தொடங்கினார். இந்த தம்பதியருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். எரும் திரைப்படங்களுக்கு ஆடைகளை வடிவமைத்தார். குறிப்பாக 1000ல் ஒருவன் மற்றும் குரு ஆளு இதில் அப்பாஸின் இணை நடிகர் மாதவனின் மனைவி சரிதாவும் ஒரு வடிவமைப்பாளராக பணியாற்றினார். 2022ஆம் ஆண்டில் அப்பாஸின் முழங்காலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இவர் வாங்கிய விருதுகள் 1994 பெங்களூரில் ஃபேஸ் ஆஃப் 94, 2017 நியூசிலாந்தில் 2017ஆம் ஆண்டுக்கான CSR விருதுகள் வழங்கப்பட்டது.